திருவடி பணிவோம் தொழுவோம் அழைத்தவர் பணித்த நம் ஆண்டவரே, பலி கொடுப்பதும் நடத்துவதும் அவரே. அகமகிழ்வோம் என்று அக்களிப்போம், அருள் தரும் பலியினில் நம்மை கொடுப்போம். தந்தை மகனாகியே மகிமை புகழ் உமக்கே, என்றும் வாழ்பவரே நன்றி பலி உமக்கே. அவரது திருவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அரச குருத்துவ திருக்குலமாய் அவரது இல்லத்தில் நம்மை இணைத்தார். அரச குருத்துவ திருக்குலமாய் அவரது இல்லத்தில் நம்மை இணைத்தார். பயனுள்ள அனைத்தையும் கற்பித்து பணிவுடன் அவர் நெறி நடக்க செய்தார். பயனுள்ள அனைத்தையும் கற்பித்து பணிவுடன் அவர் நெறி நடக்க செய்தார். அன்பின் ஆண்டவரே, ஆட்சி செய்பவரே, அருகில் இருப்பவரே, இயேசுவே வாழியவே. அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அழைத்தவர் படைத்த நம் ஆண்டவரே, பழி கொடுப்பதும் நடத்துவதும் அவரே. அகமகிழ்வோம் என்று அக்களிப்போம், அவர் தரும் பலியினில் நம்மை கொடுப்போம். தந்தை மகனாவியே மகிமை புகழ் உமக்கே, என்றும் வாழ்பவரே நன்றி பலி உமக்கே. அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனின் பெயராலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயராலும் அருமையான இந்த நாளிலே இந்த திருப்பலியில் நம்மோடு கலந்து கொள்கின்ற அருட்தந்தையர்கள் சார்பாகவும் திருத்தொண்டர் சார்பாகவும் அவர்களோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. ஆண்டவரும் இருப்பாராக. இருப்பாராக. இருப்பாராக.
பல நேரங்களிலே பலர் இவ்வாறு கூறுவதுண்டு, வாழ்க்கை ஒரு ஓயாத போராட்டம். இந்த போராட்டத்தை சந்திப்பவர்கள் உண்டு, சவாலாக எடுத்துக்கொள்பவர்கள் உண்டு, சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உண்டு, ஒன்றுமே செய்ய முடியாது என்று தற்கொலை முயற்சிக்கு செல்வோரும் தாழ்வு மனப்பான்மை உள்ளோரும் உண்டு. இது நாம் எந்த ரகம் என்பதை கண்டுபிடிக்க ஆண்டவர் என்று நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிப்போம். சாதிக்காத நேரங்களுக்காக, இறைவனை சார்ந்து வாழாத நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சினையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருள் அடையாளச் செயல்களால் கிறிஸ்துவின் மறையுண்மையை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவி அருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைந்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் செல்லுகின்ற இடங்கள் எங்கும் வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களினத்தின் விசுவாச அறிக்கை. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 4 முதல் 10 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: முதற் பலன் நிறைந்த கூடையை குரு உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலிப்பீடத்தின் முன் வைப்பார். நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது: நிரந்தர குடியேற்ற அரமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கிச் சென்றார். அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராயிருந்தார். ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிகு திரளான மக்களினத்தை கொண்டவரானார். எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர், துன்புறுத்தினர், கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர். அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருஞ்செயல்களாலும்
ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்தார். அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார். பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். எனவே ஆண்டவரே, இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற் பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 91 பதிலுரை. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே, ஆண்டவரே. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே, ஆண்டவரே. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நாம் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே, ஆண்டவரே. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே, ஆண்டவரே. ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே, ஆண்டவரே. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே, ஆண்டவரே. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவில் விசுவசிக்கிறவனுடைய விசுவாச அறிக்கை. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 8 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, மறைநூலில் சொல்லியிருப்பது இதுவே: வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வு. ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியினால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாட்கள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றிலும் சாப்பிடவில்லை. அதன் பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல்லை அப்பமாக்கும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவையும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவை ஆகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உம் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாராக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்துச் சென்று கோயிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளை இடுவார் என்றும், உமது கால்கள் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உம் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்று சொல்லி உள்ளதே என்றார். அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, தவக்காலத்தில் முதல் ஞாயிறில் நாம் இருக்கின்றோம். தவக்காலத்தின் இந்த முதல் ஞாயிறிலே ஆண்டவர் சோதிக்கப்படுவதை வாசகம் நமக்கு சொல்லியது, நற்செய்தி வாசகம். ஆகவே வாழ்க்கையிலே ஓயாத போராட்டங்கள் எல்லோரிடமும் இருக்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது என்பதை இதை சுட்டி காட்டுகிறது. இந்த சோதனையின் பின்னணியை சற்று சொல்லி பிறகு 3 சோதனைகளையும் எப்படி நம் வாழ்வில் ஓயாத போராட்டமாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி வாழ முடியும், வாழ வேண்டும், ஆண்டவரைப் போல நாமும் இதிலிருந்து வெற்றி பெற முடியும் என்பதை சுட்டிக்காட்டி முடிக்க விரும்புகிறேன். பின்னணி.
இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் நடைபெற்ற உரையாடலை நாம் இங்கே காணுகிறோம். இருவருமே விவிலியத்திலிருந்து தான் மேற்கோள்கள் காட்டி ஒருவரிடம் பேசிக்கொள்கிறார்கள். இந்த இயேசுவினுடைய சோதனை அவருக்கு மட்டுமே நடந்த ஒரு தனி அனுபவம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த சோதனை நடைபெற்ற பொழுது வேறு யாரும் இல்லை, இவர் மட்டும்தான் இருந்தார். ஆகவே தனக்கு ஏற்பட்ட தனது அனுபவத்தை தானாகவே முன்வந்து தனது சீடர்களிடம் பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வு இது. ஆகவே வேறு யாருமே இல்லை, சாத்தான் இயேசு இருவர் தான் இருந்தார்கள். ஆனால் இது நற்செய்தியிலே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து இதை தன்னுடைய சீடர்களிடம் தன்னுடைய பணிவாழ்வின் ஆரம்பத்தில் இப்படி நடந்தது என்று என்றாவது ஒரு நாள் அவர் சொல்லியிருக்க வேண்டும். ஆகவே இந்த தனி அனுபவம் இயேசு சாத்தானோடு தனது பணிவாழ்விலே ஆரம்பத்திலே நடந்த இந்த போராட்டம் எதை குறிக்கிறது? ஏன் இந்த தனி அனுபவத்தை தன்னுடைய சீடர்கள் முன் வைக்கிறார்? அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம். எதற்காக இவர் இதை தன்னுடைய சீடர்களிடம் வைக்கிறார் என்றால், அவருக்கு என்ன நடந்ததோ அது கண்டிப்பாக தன்னை பின்பற்றக்கூடிய சீடர்களுக்கும் நடைபெறும் என்பதை தெள்ளத் தெளிவாக தன்னுடைய சீடர்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லுகின்றார். தனக்கு என்ன நடந்ததோ, எப்படி போராட்டம் வந்ததோ, எப்படி அழைக்கழைக்கப்படுகிறாரோ அதே போன்று தன்னை பின்பற்றுகின்ற யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் இது நடைபெறும் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். இரண்டாவது பகுதிக்கு செல்வோம். இதுதான் பின்னணி. தனக்கு நடந்ததை தன்னுடைய சீடர்கள் நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும். அது அவர்களுக்கும் நடக்கும், உங்களுக்கும் எனக்கும் நடக்கும். அதுதான் பாயிண்ட். ஏன் இந்த சோதனை? அவருக்கு என்ன நேர்ந்தது? எதற்காக சோதிக்கப்படுகிறார்? இதுதான் இந்த 3 சோதனைகளை உள்ளடக்கிய இரண்டாவது பகுதி. நீர் இறைவனின் மகனானால் திசை திருப்புகின்ற வேலை. அவர் கடவுளுடைய மகன் என்பது அவருக்கு தெரியும், சாத்தானுக்கு நன்கு தெரியும். ஆகவே தெரிந்துதான் அதை ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்துகிறான். நீ இறைவனின் மகனானால் இந்த கல்லை அப்பங்களாக மாற்றும் என்று அவர்களுக்கு சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தது எதற்காக என்பதும் சாத்தானுக்கு தெரியும். அவர் வந்தது மனிதர்களை மீட்க, கீழ்ப்படிதலால் தந்தை தனக்கு இட்ட கட்டளையை தலைமேற்கொண்டு கீழ்ப்படிதலோடு இந்த மக்களை மீட்க வேண்டும், இவ்வுலகிற்கு மீட்பை தர வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு அவர் இந்த உலகிற்கு வந்தவர். இந்த கீழ்ப்படிதலை, இறைவனது திருவுளத்தை இவர் செய்ய விடக்கூடாது என்பதை மாற்றுவதற்காகத்தான் நீர் இறைவனின் மகனானால் இப்படி செய்யும், இப்படி செய்தால் மக்களை நீர் மீட்க முடியும், இந்த கற்களை அப்பமாக மாற்றினால் ஒரு மேஜிக் பண்ணால் ஜிபும்பான்னு ஏதாவது பண்ணிங்கன்னா எல்லாரும் உங்கள் கூட வரப்போகிறாங்க, எதற்காக நீர் கடினப்பட வேண்டும் என்று எளிதான ஒரு வழியை சொல்லித் தருகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக இருக்கிறார். தான் எதற்காக வந்தோம், என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், தன்னுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். இந்த உணவு, இந்த கற்களை அப்பமாக மாற்றுவது ஒரு உணவு அல்ல. ஆனால் நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்பதை அவர் தெளிவாக அறிந்திருந்ததால் அந்த புதுமையை அவர் செய்யவில்லை. கடவுள் மகன்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் செயல்முறைகள் மாறியிருந்தது. யோவான் எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் இவ்வாறு பார்க்கிறோம். இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் கீழ்ப்படிதல், அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே எனது உணவு. அருமையாக சொல்லுகிறார். என்னுடைய உணவு என்பது இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான். ஆகவே இந்த இறைவனது திருவுளத்தை நாமும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லித் தருகின்ற பாடம். இந்த போராட்டத்திலே அவர் நமக்கு சொல்லித் தருவது அதுதான். சற்று யோசித்து பாருங்கள். இறைவனது திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு இல்லறம், துறவரம், தனியறம், எந்த அறமாக இருக்கட்டும்,
அதிலே முழு மனதோடு இறைவனது திருவுளத்தை நான் அறிகிறேன். அதை நிறைவேற்ற என்ன செய்ய முடியும் என்பதை எவ்வாறு நான் நினைத்து பார்க்கிறேன் என்று சற்று யோசித்து பார்ப்போம். ஆகவே இப்பொழுது இரண்டாவது சோதனைக்கு, போராட்டத்திற்குள் நாம் செல்லுவோம். உலகத்தின் அரசர்கள் அனைத்தையும் காட்டி நீர் என்னை வணங்கினால் முழு அதிகாரத்தையும் உனக்கு தருகிறேன். இது அடுத்த ஒரு கவர்ச்சியான ஒரு செயல்பாடு. நீர் என்னை வணங்கினால், நீர் இறைவனின் மகன், ஆனால் நீர் என்னை வணங்கினால் உனக்கு இவை எல்லாவற்றையும் தருகிறேன் என்று சாத்தான் சொல்லுகிறான். நன்று யோசித்து பாருங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், இல்லறம், துறவரம், தனியறம், எல்லா அறத்திலும் இந்த அதிகார பசி இருக்கிறதா இல்லையா என்று சற்று யோசித்து பார்ப்போம். என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். அதிகார பசி, ஆணவ பசி, அடக்குமுறை என்ற ஒரு விதமான பசி, ஒரு விதமான மூர்க்கத்தனமான எண்ணங்கள், கண்மூடித்தனமாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்றது, பழிவாங்க வேண்டும் என்ற ஆவல், ஆசை பலரை ஆட்டி படைப்பதை நாம் பார்க்கிறோம். அதிகாரம், த பவர், எவ்வளவுக்கு நம் குடும்பங்களை, நம் உறவுகளை பாழ்படுத்துகிறது என்று சற்று யோசித்து பார்ப்போம். இயேசுவின் சீடர்களிடம் இந்த அதிகார போக்கு இருந்தது. ஜெபதேயுவின் அம்மா அவர்களிடம், இயேசுவிடம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறார். வலப்புறம் ஒருவன், இடப்புறம் ஒருவன் இருக்க உமது அரசிலே வாய்ப்பு தாரும் என்று கேட்டார். அதனால் சீடர்களிடம் சிறிய சலசலப்பு, உறவு முறிந்தது, உறவு பிரிந்தது. அவர்களுக்குள் ஒரு விதமான எண்ணங்கள். இந்த அதிகாரம் நம்முடைய குடும்பங்களிலே எவ்வளவு அழுத்தமாக இருக்கிறது என்று சற்று யோசித்து பார்ப்போம். லூக்கா எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரம் 25வது வசனத்தில் இந்த அதிகாரத்திற்கும் ஆணவ போக்கிற்கும் ஆண்டவர் பதில் சொல்ல வேண்டும் என்பதை அறிந்திருந்ததால் அவர் ஒன்றுமே சொல்லாமல், பதில் பேசாமல் இருந்து விட்டார். சாத்தானுக்கு வேறு பதிலை சொல்லுகிறார். விவிலியத்திலிருந்து அவரும் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறார். அவர் அதை வென்றதனால்தான் இந்த வார்த்தையை அவரால் பிற்காலத்தில் சொல்ல முடிந்தது. லூக்கா எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரம் 25வது வசனத்தில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அருமையான வாக்கியம். ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும், முழு அதிகாரம், வாழ்ந்த அரசர்கள், வீழ்ந்த அரசர்களை நாம் அறிவோம். அனைத்தையும் பெற்றிருந்தாலும், குடும்பத்தை ஆட்டி படைத்து பயமுறுத்தி எல்லாம் செய்தாலும், பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி எல்லாம் செஞ்சாலும், எதை சாதிக்க போகிறோம்? யாரை வெல்லப் போகிறோம்? என்னோடு இருக்கின்ற என்னுடைய மனைவியையும் கணவனையும் உறவினர்களையும் வெல்லப் போகிறோம்? இதற்காகவா குடும்பத்திற்குள் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்தார்? இதற்காகவா நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்று சொன்னார்? இல்லை. ஆகவே அந்த உறவை இழந்து விடாமல் இருப்பதற்காக, எல்லாம் இருந்தாலும் இறைவனோடும் மனிதர்களோடும் இருக்கக்கூடிய உறவை ஒரு நாளும் இழந்துவிடக்கூடாது என்பதை ஆண்டவர் தெளிவாக இந்த வார்த்தையிலே சொல்லுகிறார். உலகமெல்லாம் ஒருவன் தனதாக்கி கொண்டாலும் அதனால் வரக்கூடிய பயன் என்ன? ஆண்டவர் அருமையான வார்த்தைகளை சொல்லித் தருகிறார். இந்த சோதனை, இந்த போராட்டம் எல்லா குடும்பங்களிலும் இருப்பதை பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்பதை பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும், நிறுவனங்களிலும், பங்குகளிலும் இருப்பதை பார்க்கிறோம். ஓயாத போராட்டம். நீயா நானா? எதை சாதிக்கப் போகிறோம்? மூன்றாவது சோதனைக்குள் நாம் செல்லுவோம். மூன்றாவது ஓயாத போராட்டம். நான் உங்களை சிந்திப்பதற்காகத்தான் நிறுத்தி நிதானமாக சொல்லுகிறேன். மூன்றாவது சோதனைக்குள் நாம் செல்லுகிறோம். நீர் இறைமகனானால் என்றால் இரண்டாவது முறை சொல்லுகிறான். கடவுள் அவனுக்கு தெரியும். இருந்தாலும் நீர் கடவுளின் மகனானால் இறைவனின் பராமரிப்பை சோதித்துப்பார். அவர் கரங்களிலே தாங்குவார். கீழே விழுகின்ற பொழுது அவர்கள் தாங்கி இருக்கிறார் தான் முதல் வாசகத்திலே படித்தோம்.
இஸ்ராயல் மக்களை தாங்கினார், வழி நடத்தினார். பாலும் தேனும் பொழிகின்ற நாட்டிற்குள் அவர்களை அழைத்து வந்தார். அவருடைய பராமரிப்பு மிக பெருமையானது, மிக அற்புதமானது, ஆச்சரியமானது. இருந்தாலும் சோதித்து பாரேன், ஒரு முறை கீழே விழுவதைப் போல விழு, அவர் தாங்கிக் கொள்கிறாரா என்று பார்ப்போம் என்று தூண்டி பார்க்கிறான் சாத்தான். அவரையே நம்பி வாடுகின்ற யாராக இருந்தாலும், இல்லறம், துறவரம், தனியறம், அவரை பற்றித்தான் பற்றுக்கோடாக கொண்டு வாடுகிறேன் என்று வாழ விரும்புகின்ற யாராக இருந்தாலும் இந்த சோதனை உண்டு. கடவுள் தான் உன்னை காப்பாற்றுவார்ல, ஏன் இப்படி செய்யக்கூடாது? கடவுள் தான் உன்னோட இருக்கிறார்ல, செஞ்சு பாரேன், இப்படி பண்ணி பாரேன், அப்படி பண்ணி பாரேன், ஒரு பெயரை கெடுத்து பாரேன், இன்னொருவரை இப்படி செய்து பாரேன், இன்னொருவரை அப்படி செய்து பாரேன் என்று தூண்டிக்கொண்டே இருப்பான். ஆண்டவருடைய பராமரிப்பு மிக அற்புதமானது. ஆகவே தான் நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம், அவரையே நம்பி வாழுகின்ற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவர் காப்பார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு நாளும் யூதன் கடவுளை சோதித்து பார்ப்பதே இல்லை, இது அவருடைய பழக்கத்திலே இல்லை. கடவுளை நம்பி இருக்கின்ற யூதன் கடவுளை நம்பியே வாழுவான். அது வெற்றியாக இருக்கட்டும், தோல்வியாக இருக்கட்டும். ஒரு நாளைக்கு கடவுளை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேனே, நீங்களும் நானும் வேணால் அன்பை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னுடைய மனைவி என்னை முழுமையாக அன்பு செய்கிறாளா, என்னுடைய கணவர் என்னை முழுமையாக அன்பு செய்கிறாரா என்று நாம் டெஸ்ட் பண்ணுவோம். இந்த டெஸ்டிங்க்கு வேலையே இல்லை யூதனுடைய வாழ்க்கையில். யாவே நம்புகிறேன், யாவே எல்லாம் செய்வார் என்று கண்மூடித்தனமாக அவர் மீது பற்று கொண்டு வாழுகின்ற இனம் யூத குலம். ஆகவே ஆண்டவர் உன்னுடைய கடவுளை சோதிக்காமல் இருப்பாயாக என்றும் சொல்லியிருக்கிறது என்று ஸ்ட்ராங்கான வார்த்தையை சொல்லுகிறார். சோதனைக்கு இடமில்லை, ஆண்டவருடைய பராமரிப்பையும் பாதுகாப்பிற்கும் இடமே இல்லை. ஏனென்றால் அதுதான் எங்கள் வாழ்வாக அமைந்தது, அதுதான் நாங்கள் இன்று இப்படி இருக்கிறோம் என்றால் அது அவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும். என்ன நடந்தாலும் சரி, 40 ஆண்டுகள் நாங்கள் வனாந்தரத்தில் சுற்றி திரிந்தோம், வந்து இந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டிலே வாழ்கின்ற பொழுதும் கூட ஏராளமான துன்பத்தை சந்தித்திருக்கிறோம், அவமானங்களை சந்தித்திருக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் ஆண்டவரை நாங்கள் சோதித்ததே இல்லை. ஆகவே இது யூதனுடைய பழக்கத்திலே இல்லாத ஒன்றை செய்யுமாறு அந்த சாத்தான் சொல்லுகிறான். சீராக் ஞானாகமம் புத்தகத்தில் நாம் இவ்வாறு படிக்கிறோம். சீராக் 2வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள அந்த வசனங்கள் எவ்வளவு ஆழமாக அந்த யூதர்களிடம் சென்றிருக்க வேண்டும் என்று பாருங்கள். ஆண்டவரிடம் பற்றுறுதி, இதுதான் தலைப்பு. குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால், ஆண்டவரோடு வாழ வேண்டும், ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும், அவர் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீ வாழ நினைத்தால் கண்டிப்பாக துன்பங்கள் உண்டு. சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள், உள்ளத்தில் உண்மை உள்ளவனாய் இரு. இதுதான் கஷ்டம். இல்லறம், துறவரம், தனியாரம் எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் முடியாது. எங்கேயாவது ஏதாவது கொளுத்தி விட்டு பார்க்கலாமா, ஏதாவது பண்ணி பார்க்கலாமா, ஏதாவது விட்டு பார்ப்போமே என்ற இந்த சிந்தனை நம்மை ஆட்டி படைக்கிறது. உண்மை உள்ளவனாய் இரு, உறுதியாக இரு, துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே, ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே, உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். என்னுடைய வார்த்தைகள் அல்ல, இது நானாக சொன்ன வார்த்தைகள் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தைகளைத்தான் உங்களுக்கு படிக்கிறேன். ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள். நம்மோடு இருக்கின்றவர்களே நமக்கு எதிரிகளாக மாறக்கூடிய காலம் இது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை ஒருவருக்காக பணம், காசு, பொருளுக்காக அடித்துக் கொள்ளுகின்ற காலம் இது. ஆனால் ஆண்டவரை சிக்கென பிடிப்போருக்கு வளமை கிடைக்கும் என்று சொல்லுகிறார். மீண்டும் நாம் இந்த சோதனைகளை எப்படி வெல்ல முடியும் என்ற 3வது பகுதிக்கு சொல்லுகிறோம். 3 சோதனைகளையும் உங்களுக்கு சொன்னேன். ஓயாத போராட்டங்கள், இவைகளை வெல்ல முடியுமா? இவைகளுக்கு மத்தியிலே வாழ முடியுமா? வாழ முடியும், வாழ வேண்டும் என்றுதான் இந்த தனிப்பட்ட தன்னுடைய தனி அனுபவத்தை, யாருமே அறிந்திராத இந்த அனுபவத்தை, ஒருவருமே பார்க்காத, ஒருவருமே கேட்காத இந்த தனக்கும் சாத்தானுக்கும் நடந்த அந்த உரையாடலை, போராட்டத்தை ஆண்டவர் தன்னுடைய சீடர்களிடம் சொல்லி இருக்க வேண்டும். அவர்களை இந்த சோதனையை சொல்லி உற்சாகப்படுத்தி இருக்க வேண்டும். பின்வாங்காதீர்கள், இது நடக்கும், சாத்தான் உங்களை எல்லா விதத்திலும் சோதிப்பான்,
ஓயாத போராட்டமாக இருக்கும் நம் வாழ்வு. ஆனாலும் சோர்ந்து விடாதீர்கள் என்று நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதற்காக 2-3 வாக்கியங்களை மட்டும் படித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 33வது வசனத்தில் இவ்வாறு இயேசு சொல்லுகிறார், உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு. அவர் இல்லைன்னு சொல்லலை, துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். அருமையான தெய்வம், ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி கொண்ட அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அருள் ஆசீர் நற்கருணை வழியாக, ஒப்புரவு அருட்சாதனம் வழியாக நமக்கு ஏராளமாக கிடைக்கிறது. வாழ முடியும், வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கிறேன், பிறகு 12ஐ படிக்கிறேன். உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. பெதற்றாங்க, ஐயோ அப்பா இப்படி போச்சு அப்படி போச்சு அதாச்சு இதாச்சுன்னு போட்டு புலம்புவாங்க. இல்லை, மனிதருக்கு ஏற்படுகின்ற சாதாரண சோதனை தான். கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் உங்களை சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். நல்ல அற்புதமான வார்த்தைகள். இந்த ஆலயத்தை விட்டு, பேராலயத்தை விட்டு நீங்கள் வெளியே செல்கின்ற பொழுது ஆழமாக பதித்து வையுங்கள். என்னுடைய சக்திக்கு மேல் என்னை ஆண்டவர் சோதிப்பது இல்லை. எனக்கு நன்றாக தெரியும், என்னை சுற்றி ஒரு வலை பின்னுகிறார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அந்த வலையிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். ஆகவே சோதனைக்குள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருளுவார். அதிலிருந்து விடுபடவும் வழி சொல்லுவார். அருமையான தெய்வம். ஆகவே அப்படிப்பட்ட தெய்வம் சோதனை வருகின்ற பொழுது வலிமை தந்து அதிலிருந்து விடுபடவும் வழி சொல்லுகின்ற தெய்வம். ஆகவே அந்த தெய்வம் இறுதியாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் இவ்வாறு படிக்கிறோம். எபிரேயர் 4:15. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். ஆகவே அந்த தெய்வத்தை பெற்றிருக்கிறோம். அந்த அருள் ஆசீர் நம்மோடு இருக்கட்டும். நாம் படுகின்ற வேதனைகள், துன்பங்கள், ஓயாத போராட்டங்களை இயேசு கிறிஸ்துவும் சந்தித்திருக்கிறார். நற்கருணை வழியாக, அன்னை கன்னிமரியாளின் பரிந்துரை வழியாக இறைவன் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும். பின்வாங்கி சென்று ஓடி ஒளிந்து தற்கொலை அது இது என்று வாழ முடியாது என்று தாழ்வு மனப்பான்மைக்குள் சென்று தடம் தெரியாமல் ஓடக்கூடியவர்களாக இல்லாமல் ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு கண்டிப்பாக இறைவனது அருளோடும் ஆசீரோடும் எதிர்த்து நின்று சவால்களை சந்திக்கக்கூடிய ஆற்றலை பெற்று வாழ்ந்த அன்னை வழியாக செபிப்போம். கருவறை டு கல்லறை, ஓம் டு டூம், ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க தொடர்ந்து செபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிந்து நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியில் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான
தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுஉலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். சோதனை வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ளுகின்ற திறனளித்து அதிலிருந்து விடுபடவும் வழி சொல்லுகின்ற ஆண்டவரிடம் நமக்கு தேவையானவைகளை சொல்லி ஜெபிப்போம். பாதுகாத்து வழிநடத்தும் பரம்பொருளே எம் இறைவா, எம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பாதுகாத்து பரிபூரண உடல் நலத்தையும் திரு அவையை திறம்பட வழிநடத்த தேவையான திடனையும் தந்திட வேண்டுமென்றும் பல்வேறு நிலைகளில் பணியாற்றும் எம் திரு அவை தலைவர்களையும் இறை மக்களையும் தொடர்ந்து உமது வல்லமையால் ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களினத்தாருக்கு பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை வாக்களித்து வழிநடத்திய இறைவா, போர்களாலும் வன்முறைகளாலும் பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் ஏற்ற தாழ்வுகளால் இன்னலுறும் இவ்வுலகையும் எம் தேசத்தையும் கனிவோடு கண்ணோக்கி நீரே பாதுகாக்கும் தலைவராக இருந்து வழிநடத்த தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். போராட்டங்களை சோதனைகளை எதிர்கொண்டு வாழ அழைப்பவரே எம் இறைவா, எங்களது அன்றாட வாழ்க்கையில் வரும் போராட்டங்கள், சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள் இவற்றை எதிர்த்து போராட உம்மோடு நாங்கள் சார்ந்து வாழவும் உம்மை சிக்கன பிடித்து உமது உடனிருப்பால் பராமரிப்பால் நாங்கள் உமக்கேற்றவர்களாக வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் தரும் நாயகனே எம் இறைவா, மிகுந்த பக்தியோடு இத்திருப்பலியில் கலந்து கொண்டும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் செபிக்கும் அனைவரின் கருத்துக்கள் நிறைவேறவும் சிறப்பாக இவ்வாண்டு அரசு தேர்வினை மேற்கொள்ள இருக்கும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் உம் ஆசீரால் நிரப்ப வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காக சிறிது நேரம் அன்னையினுடைய பீடத்தில் ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காகவும் நாம முன்வந்து யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்கிறோம் என்று சொன்னோமோ அவர்கள் அனைவருக்காகவும் அவருடைய வாழ்க்கை சூழலோடு கூட சேர்த்து சிறிது நேரம் ஜெபிப்போம். திருமணமாகி மன ஒற்றுமை இல்லாமல் வாழ்க்கை போராட்டத்தை சந்திக்க முடியாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காகவும், குழந்தை பேர் இல்லாமல் வாடுகின்ற தம்பதியர்களுக்காகவும் இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிப்போம். உடல் நலம் குறைந்திருப்போரையும் மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கின்ற அனைவரையும் ஆரோக்கிய அன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், பரிந்து பேச வேண்டும் என்று ஜெபிப்போம். வேலை இல்லாமல் தடுமாறுகின்ற இளைஞர்களுக்காகவும் இளம் பெண்களுக்காகவும் தடமாறி செல்லாமல் முறையாக வாழ அருள் தர வேண்டும் என்று சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்த நம் வலதுகரத்தை பிடித்து எல்லா சூழலிலும் வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அர்ப்பணம் அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம் 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 எம்மை அர்ப்பணம் அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இயேசுவில் அர்ப்பணம் 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 எம்மை அர்ப்பணம்
உள்ளதனைத்துமே தருகிறோம், உள்ளம் உவந்துமே தருகிறோம். உள்ளதனைத்துமே தருகிறோம், உள்ளம் உவந்துமே தருகிறோம். காணிக்கையேற்றிடுவாய், உமதாய் மாற்றிடுவாய். காணிக்கையேற்றிடுவாய், உமதாய் மாற்றிடுவாய். அர்ப்பணம் அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம், அர்ப்பணம் அர்ப்பணம் எம்மையே அர்ப்பணம். சோதனைகளிலும் போராட்டங்களிலும் இறைவனுடைய உடனிருப்போடு வெற்றி கொள்ள முடியும் என்ற எண்ணத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றலோடு எம்மில் செயலாற்றும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், இக்காணிக்கைகளை திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருள் அடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். கிறிஸ்து 40 நாள்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானதூதர்களோடு இந்த பேராலயத்திலே கூடியிருப்பவர்களும் ஊடகங்கள் வழியாக உம்மை போற்றுவோரும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியில்லாத எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசுவுக்கு ஏற்பட்ட ஓயாத போராட்டங்கள் நம்முடைய வாழ்விலும் நடைபெறும் என்பதை மனத்திற்கொண்டு ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்களுக்கு மகிழ்ச்சியையும் சோதனைகளை வெல்லக்கூடிய ஆற்றலையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்து என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்து என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. நன்றியோடு மன்றாடுவோமாக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், புத்துயிர் தரும் விண்ணக உணவால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது
நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீதும் நம் குடும்பங்களின் மீதும் தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.